சங்கரன்கோயில் டிரைவர் முருகன் படுகொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இன்று 12/3/2024 புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்கள் அரசியல் அதிகார பின்புலமோ பொருளாதார பின்புலமோ அற்றவர்கள் என்பதற்காக நாட்களை கடத்தி ஏமாற்றி விடலாம் என்று அரசு தரப்பு கணக்கு போடக்கூடாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பதை பற்றி எமது கடையர் டிவியில் பார்க்கலாம். சங்கரன்கோவில் வேன் டிரைவர் முருகன் படுகொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி 12/3/2024 புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு புதூரைச் சேர்ந்த மகாலயம் என்பவரது மகன் முருகன். அவருக்கு வயது 37, வாடகை வாகன ஓட்டுநரும் உரிமையாளரும் ஆவார். அவர் கடந்த 8ஆம் தேதியன்று மாலை 7 மணி அளவில் சங்கரன்கோவில் நகரில் அவர் ஓட்டி வந்த வேனுக்குள்ளேயே அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மகா சிவராத்திரி விழாவுக்காக சங்கரன்கோவில் NGO காலனி அச்சம்பட்டியில் இருந்து பக்தர்களை ஏற்றி வந்த வாகனம் ஒரு ஆட்டோ மீது மோதியதாகவும், ஆனால் ஆட்டோவிற்கு எந்தவிதமான சேதமும் இல்லாத நிலையிலும் அங்கு நின்று கொண்டிருந்த 3 காவலர்கள் முருகன் ஓட்டி வந்த வாகனத்துக்குள் நுழைந்து அவரது கழுத்து பகுதியில் காலால் அடித்தும் உதைத்தும் மிதித்ததில் அவர் வாகனத்திற்குள்ளேயே இறந்து போயுள்ளார். கடந்த 8ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் இருந்து 9ஆம் தேதி 4:30 மணி வரையிலும் முருகனை அடித்து கொன்ற 3 காவலர்கள் மீது கொலை குற்றப்பதிவு செய்யவும் கைது செய்யப்படவும் வேண்டுமென வலியுறுத்தி குடும்பத்தாரும் உறவினரும் கிராமத்தாரும் போராடி வருகிறார்கள். உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் முருகனுடைய உடல் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு விட்டது. எனினும் இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. எனவே முருகனின் உடலை பெற்றுக்கொள்ளாமல் கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாலை நேரங்களில் கூடக்கூடிய சங்கரன்கோவிலில் சிவராத்திரி அன்று அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்கள் கண்ணெதிரே அந்த கொடூர சம்பவம் அரங்கேற்றிருக்கிறது. முருகனை அடித்து கொன்ற சம்பவத்தின் காட்சிகள் பல தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. ஒரு வேனை சொந்தமாக வைத்து அதை ஓட்டி பிழைப்பு நடத்தி கொண்டு வந்த முருகனின் மரணத்தால் அக்குடும்பம் இப்பொழுதும் நிர்கதியாக நிற்கிறது. முருகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் படுகொலையும் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களாகும். 3 தினங்கள் ஆகியும் இன்றும் கூட அந்த கொடிய குற்றத்தை புரிந்த 3 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இதுபோன்ற கொடிய குற்றம் செய்யக்கூடியவர்கள் காவல்துறையில் பணியாற்றினாலும் கூட அவர்கள் நடவடிக்கைகளுக்கு ஆட்பட வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் காவல்துறையோ அரசின் நிர்வாகமோ அவர்களை பாதுகாக்கக்கூடாது. அம்மக்கள் ஏழை எளிய மக்கள், அரசியல் அதிகார பின்புலமோ பொருளாதார பின்புலமோ அற்றவர்கள் என்பதற்காக நாட்களை கடத்தி ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. இந்த அப்பட்டமான மனித உரிமை மீறல்களை கண்டித்தும் முருகனை அடித்து கொன்ற காவலர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவரது குடும்பத்தாருக்கு உரிய நட்டையீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக சங்கரன்கோவிலில், அதாவது இன்று 12ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். முருகன் படுகொலை சம்பவத்தில் காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வர் மற்றும் உள்துறை செயலாளர் DGP ஆகியோருக்கு தனித்தனியே புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனித்தனியாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்பது குறித்து அவர் செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சங்கரன்கோயில்